ஹலோ ஹலோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்களுக்கு ஃபேஷன் வித் உங்கள் சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து இந்த சாரீ இது வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் நல்ல ட்ரெண்டிங் சாரீ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். சாரியும் வந்து நம்மக்கிட்ட தான் எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். பயங்கர கிளிட்டரிங் சாரீ, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அவங்க வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்லீவு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடியும் உள்ள ஒரு ஸ்லீவ் இருக்குது. ரொம்ப சின்ன சைஸு 22 தான் சைஸு இது. ஸோ அதனால தான் ஜாக்கெட் வந்து உங்களுக்கு குட்டையாக தெரியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது இது இதுக்கு மாதிரி விரும்ப மாட்டுறாங்க, சாரியில் வந்து கிழிச்சிடுது, நூல் மாட்டுது அப்படின்னு. ஸோ இது எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இது எல்லாமே நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். சாரீ நம்மக்கிட்ட எடுத்து நம்மளே ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ அதில் தையல் கரெக்டாக இருக்காது. அதனால் 5.5 மீட்டருக்கும் அப்படியே ஃபுல்லாக நாங்களே வந்து தையல் போட்டும் கொடுக்குறோம். ஸோ அவங்க வந்து ஸ்லீவ் ரொம்ப கிராண்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து கழுத்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு யூனெக் மட்டும் வச்சுருக்கோம். ஸோ ஓவரால் வந்து சாரீ எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான ஒர்க்கு இது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். அது மிஷின் எம்ப்ராய்டிங். இது வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்கோம். இதுவும் சாரீ நம்மக்கிட்ட தான் எடுத்திருக்காங்க. ஸோ எடுத்து நம்மக்கிட்டே வந்து டிசைன் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் ஒன்று இருக்கும். அதே மாதிரி பிங்க்கு, இது பேபி பிங்க்கு, இது ரெக்ஸோனா க்ரீனு. ஸோ ரெக்ஸோனா க்ரீன் வந்து ப்ளவுஸு. ஸோ அதுவே வந்து ப்ளவுஸ் ரெக்ஸோனா க்ரீன்னால அந்த க்ரீன் கொடுக்க முடியாது. உள்ளே இருக்கிற க்ரீனை மேட்ச் பண்ணி ஸோ டார்க் க்ரீனும் பேபி பிங்க்கும் கலந்து கொடுத்துருக்கோம். இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இது வந்து பேக்கு, இது வந்து ஸ்லீவ் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு வந்து வர்றதுனால அவங்க பார்ட்ரு மேலே போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே க்ரீனும் பிங்க்கும் மிக்ஸ் பண்ணி இந்த மேங்கோ டிசைன் போட்டிருக்கோம். இது ஏன் இது போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சாரீஸ்லேயும் இந்த மாதிரி வருது. அதனால் பேக் நெக்லேயும் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும். ஸோ அதனால் மேட்ச் பண்ணி இது வந்து ஃப்ரண்ட்டு டிசைனு. ஸோ இது வந்து ஸ்லீவுக்கு வந்து இந்த டிசைன் போட்டிருக்கோம். இவங்க மொத்தம் 2 சாரீ. ஸோ இப்போது இந்த ஒரு சாரீ வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னொரு சாரீ வந்து காப்பரில் சாரீ பாருங்கள், ஃபுல் காப்பரு. ஸோ ஃபுல் காப்பருன்றதுனால இது ஜக்கார்டில் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குட்டி குட்டியாக காப்பர் வந்திருக்கு. ஸோ எது போட்டாலும் இதுக்கு வந்து ஹைலைட்டாக இருக்காது. அதனால் வேண்டி இது காப்பர் ஃபுல்லாகவே நாங்கள் கொடுத்துட்டு உள்ளே அங்கங்கே வந்து க்ரீன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஓடுது இந்த டிசைன் மட்டுமே. ஸோ பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்குது, ஆனால் த்ரெட்டு வந்து அடர்த்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எனி டிசைனாக இருந்தாலும், கஸ்டமைஸ் பண்ணுற டிசைனாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நாங்கள் போட்டு தரதுக்கு ரெடியாக இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.